Welcome back to my channel, and today's video has something special for you. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கோயிங் டு அப்படிங்கிறதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்தது. ஒவ்வொரு தடவை இந்த கோயிங் டு டீச் பண்ணும்போதும் அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஆல் டுகெதராக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி செஷன் வந்து இருக்க போகுது. இந்த கோயிங் டு அப்படிங்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோயிங் டு அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஐ ஆம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவோம். அதாவது ஒரு பி வேர்ப் இருக்கும், அதோட வேர்பு கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படிங்கும்போது ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ எம் கோயிங் டு மும்பை அப்படின்னா, நான் மும்பைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த இடத்துல என்ன நம்ம நோட் பண்ணணும்னா, மெயினான ஆக்ஷன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த மும்பைக்கு போகிறோம் அப்படின்றது தான் இதில் வந்து மெயின் ஆக்ஷன். வேறு எந்த ஒரு ஆக்ஷன் ஒன்றுமே நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. மும்பை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் நேமு, ஐ அப்படிங்கிறது நான் அப்படின்னு தான் இருக்கும். மெயின் ஆக்ஷன் எது அப்படின்னு கேட்டால் கோ மட்டும்தான் இதில் வந்து நமக்கு ஆக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து வி ஆர் கோயிங் ஹோம். ஸோ இதில் வந்து வீன்னு வரதுனால நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்வை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கோயிங் டு ஹோம் வராது. எப்பயுமே வந்து ஹோம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து டூன்றது அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. வி ஆர் கோயிங் ஹோம். சப்போஸ் மை பிரதர் அண்ட் ஐ ஆர் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஸோ வி ஆர் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ஆஃபீஸ். அதே மாதிரி ஷீன்றது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால நம்ம ஈஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் கோயிங் டு ஆஃபீஸ். அப்போ அவள் ஆஃபீஸுக்கு போய்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நமக்கு மீனிங் வரும். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்த கோன்றதை தவிர வேறு எந்த ஒரு ஆக்ஷனுமே அங்கே வந்து நடந்திருக்காது. பட் இந்த கோயிங் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு மும்பைன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக ஐ எம் going to buy a car. ஸோ இதில் வந்து ஐ எம் கோயிங் டு எந்த பிளேஸுமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஐ எம் கோயிங் டு பை அ கார் அப்படின்னு சொல்கிறோம். பை அப்படின்னா நம்ம வந்து விலைக்கு வாங்குறது வந்து பை அப்படின்னு சொல்லுவோமா. பட் நம்ம வந்து காரை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்பு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா வாங்குறது அப்படிங்கிறது தான் வேர்பாக இருக்கும். அப்போ கோயிங் டு இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கோயிங் டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறது மெயின் ஆக்ஷனாக இருக்கும். பட் இந்த ஃப்ரேஸில் வந்து பார்த்தோம்னா, நான் போகிறேன் அப்படிங்கிறத விட அங்கே என்ன செயல் செய்கிறேன், வேறு என்ன செயல் செய்கிறேன்றது தான் அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கார் வாங்குறேன் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து கோயிங் டு அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, ஐ ஆம் கோயிங் டு பை அ கார் அப்படின்னா நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு. ஸோ இங்கேயும் ஐ ஆம் கோயிங் டு வரைக்கும் நமக்கு சிமிலராக இருக்கும். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, டைரெக்டாக என்ன பிளேஸுக்கு போகிறோன்றது டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து அதுக்கப்புறம் இன்னொரு வேர்ப் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த வேர்பு தான் வந்து நமக்கு மெயின் வேர்பாக இருக்கும். என்ன செயல் செய்ய போகிறீங்கன்றது இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து ஆமசார் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் மெயின் வேர்ப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ எம் கோயிங் டு பை அ கார். இது வந்து எந்த இடத்துல நம்ம இப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், ஐ ஷால், சேம் சென்டென்ஸ் தான், ஐ ஷால் பை அ கார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கா நாளைக்கா இல்லை என்னோடய வாழ்நாளில் நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேனான்றது தெரியாது. ஐ ஷால் பை அ கார் அப்படின்னா நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு தான் நமக்கு மீனிங் வருது. இது வந்து நியர் ஃப்யூச்சர்லேயும் இருக்கலாம், இல்லை லேட் ஃப்யூச்சராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஐ எம் கோயிங் டு பை அ கார் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வந்து இந்த விஷயத்த ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு பிளான்டு ஆக்ஷனாக இருக்கும். டிசைட் பண்ணிட்டீங்க, பிளான்ட் ஆர் டிசைடட் ஆக்ஷனாக வந்து அது வந்து இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பக்கத்துலேயே நடக்க போகிற ஒன்றா இருக்கும், நியர் ஃப்யூச்சரில் நடக்கிறதா இருக்கும். இப்போ நம்ம தமிழில் சொல்லும் போதுமே நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் ஒரு கார் நெக்ஸ்ட் வீக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. நான் அடுத்த வாரம் வாங்க போகிறேன் அப்படின்னா
நான் வந்து மணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், காரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம். எனவே வாங்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து ஐ எம் கோயிங் டு பை அ கார் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து ஜென்ரலாக வந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஷால் பை அ கார் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன வந்து நியர் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஷீ, அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நம்ம ஷீ இஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ இஸ் கோயிங் டு, அவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு ஜாயின் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். ஒரு ஆன்லைன் கோர்ஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் ஷீ டிசைடட் டு டேக் திஸ் கோர்ஸ் அப்படின்றது தான் இதோடைய மீனிங்காக இருக்கும். இதே மாதிரி வி ஆர் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பதிலாக வேறு என்ன சொல்லலாம்னா வி ஆர் கோயிங் டு செல் திஸ் ஹவுஸ். ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு செல் திஸ் ஹவுஸ். இந்த ஹவுஸை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் பண்ண போகிறோம், இதை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், இதை வந்து வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர் யூஸ் பண்ணி கோயிங் டு ப்ளஸ் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல வந்து வாட் யூ கோயிங் டு டூ. நீங்கள் வந்து ஒரு இதை வாங்க போகிறீங்களா, விற்க போகிறீங்களா, ஆர் வந்து டிவி இன்னைக்கு ஈவினிங் நான் பார்க்க போகிறேன், வாட்ச் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற அந்த மெயின் வேர்பை நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு வந்து காமெண்ட்ஸில் வந்து கொடுத்து. இந்த செஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா எப்போவுமே எந்த ஃப்ரேஸ் படித்தாலும் நம்ம கோயிங் டு அப்படிங்கிறது மட்டும் படித்தோம்னா இந்த டிஃப்ரெண்ட் எப்படி வந்து இது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமே போயிடும். எதனால வந்து ஐ எம் கோயிங் டு டூ சம்திங்னு சொல்லணும், ஏன் வந்து ஐ வில் டூ சம்திங் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மீட் யூ வித் another interesting session. Until then, bye.